guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம கமல் சார் அண்ட் ரஜினி சாரோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. நெல்சனோட படம் KHRK அப்படின்னு தான் இப்போதைக்கு இருக்கு. ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க? அவர் இதை எடுத்திருக்காரா, இவர் இதை எடுத்திருக்காரா, இவர் இதை எடுத்திருக்காரா, அவர் இதை எடுத்திருக்காரான்னு ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, ஷூ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதை போட்டு கேரேஜில் ஒரு காரை நோக்கி நடப்பாங்க. நடக்கிறது மட்டும்தான், ஸ்லோ மோஷனில் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஒரு கீயை தூக்கி போடுவார். கமல் சார் அதை பிடிச்சி சுற்றிக்கிட்டு காருக்குள்ளே வந்து ஏறுவார். நெல்சன் அனைவரும் பின் சீட்டில் இருப்பாங்க. சார் ஒரு நல்ல பிஜிஎம் வச்சுருக்கேன், கேட்கலாமா? பிஜிஎம் எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமாம், ஹீரோ யார் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. அவங்க பேந்த முழிப்பாங்க. காரை ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு தூக்கி போயிட்டே இருப்பார். இவ்வளோ தானே இந்த ப்ரோமோ. ஆனால் நம்ம பயப்பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெரிய ப்ரோமோ வந்தால் உடனே சிறுமூளை வேலை செஞ்சு கிரியேட்டிவிட்டி ஊற்றும். நைட்டை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறவங்க மாதிரி கிரியேட்டிவிட்டி கொட்டும். இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுக்கு எடிட்டு. அதை அந்த 3 நிமிஷம் ப்ரோமோவை லேயராக பிரித்து அவர் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு படத்தில் இருக்கிற ஒரு ஜோக்கை சொல்லுறது. அவருங்க 2 பேரும் அந்த கோட்டு போட்டுட்டு இப்படி வந்து நிற்பாங்கல்ல, ஃபேஸ் ஆஃப், அதுக்கு ஒரு படத்தோட ஜோக்கு. ஒரு மொத்த சீனுக்கும் ஒரு பிஜிஎம்ஏ மாற்றுறது அப்படின்னு அதை வெங்காயம் மாதிரி லேயராக வெட்டி ஒவ்வொரு ஃப்ளேவரில் மீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு மட்டுமே 11 வீடியோ கிடச்சிருக்குன்னா பாருங்க. இப்போ ஏஐ வேற வந்துருச்சுல்ல, உள்ள பூந்து விளையாடி வச்சுருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் ரஜினி சாரோட அந்த படத்தோட ப்ரோமோவோட மீம் ட்ரால் தான் பார்க்க போகிறோம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸஸ். எனக்கு இந்த ப்ரோமோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து யாரோடையாவது ஃபேன்ஸு அவங்க ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா இது அதுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபன்னாக பார்த்துட்டு போவோம். சரி வாங்க ஒன்றா பார்க்கலாம். என்னது எனக்கே தெரியாது, உள்ளே போய் பார்ப்போம். எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் கமல் சார் நடந்து வர்றது வந்து ஆல்ரெடி ஒரு படத்தில் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம தமிழ் படம் தான். சொல்லப்போனால் நம்ம தமிழ் படம் சிவா இருக்காருல்ல, அவர் நடித்த படம் தான், நீங்களே பாருங்க. அதே ஃப்ரேம் எப்படி யோசிச்சிருங்க. இவங்க 2 பேரும் அப்பயே பண்ணிட்டாங்க. அதை வாங்கடா, ஏன் ஒரு லேட்டு? காலேஜ் முடிச்சு நேரம் வர வேண்டியதானே? சாரி மச்சான், பிராக்டிகல்ஸ் 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா இதுல என்ன அற்புதம்னா, இது யோசி நம்ம ஞாபகத்துக்கு இதை வந்து நாங்க எக்கச்சக்க தரம் பார்த்துருக்கோம். ஒரு தரம் கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. நிறைய பேர் இதுல வந்து அவங்களோட அந்த ஏஜை வச்சு தான் நக்கல் பண்றாங்க. பட் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இந்த ஏஜ்லையும் யங் க்ரௌடெல்லாம் புல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ கூட இப்போ 2 வயசானவங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 2 வயசானவங்க சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னு எதுக்கு எக்ஸைட் ஆகுறோம்? என்ன சார் நீங்கள் போக வேண்டியது நம்ம. ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஆகுது அந்த அளவுக்கு அவங்களோட இது. பட் இப்போ இருக்கிற ஒரு சில ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படியே நக்கல் பண்ணுறாங்க. வயசானாலும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பவர் ஐயா, அவங்களோட ரொம்ப யங் ஏஜா இவர் பார்த்துருக்காரு. அவங்களோட ஒரு 40-45 ஏஜை வந்து நான் பார்த்துருக்கேன், மிஸ்டி பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் இப்போ அவங்க தலை நரைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கீங்க. அவங்களோட பீக் டைமில் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் 2 வயசானவங்க ஸ்லோ மோஷனில் நடந்து வரும்போது எல்லாரும் இப்படி எக்ஸைட் ஆகுறாங்கன்னு. அவங்களோட ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். நீங்கள் இப்போ தமிழ் சினிமா பேரை கேளுங்களேன், யாரோட பேர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். இதே மாதிரிதான் ஒரு காலத்துல எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் இருந்திருப்பாங்கல்ல. சரி வாங்க, நம்ம அதையுமே இளம காலத்துல பார்த்தாலும் அதை இவர் இளம காலத்துல, இவர் எல்லாரும் இளம காலத்துல. பாகவதரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவர் FTF போயிட்டு விசில் அடிச்சு படம் பார்த்தாலே. இந்த இதை பாருங்க, அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி ஜீவா நீ சொல்றீங்கறதுக்காக கீரை போட்டப்பா போகாது ஜீவா. ஜோக்கா இருக்கு, நல்லா நெல்சன் இப்படி கொண்ட படத்தை எனக்கு அதான் ஆசையா இருக்குன்னா, நெல்சன் வந்து இதை ஒரு அந்த ட்ரக்ஸு கன்னு அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, அதெல்லாம் இல்லாம இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் காமெடி
இவங்க 2 பேரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு கேஸை சால்வ் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குமே இருக்கிற அந்த காமெடின்னு அந்த ஒரு டாக்டர் ஃப்ளேவரில் ஒரு ஸ்பை த்ரில்லரோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி வந்துச்சுன்னா சும்மா வேற ஃப்ளேவரில் புதுசாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் விக்ரம் கூலின்னு நம்ம அந்த ட்ரக் அது இதுன்னு பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் அதை கொண்டு வந்து ஜெயிலரில் கூட நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்க அவரை. ஸோ மறுபடியும் அதை 2 பேரும் இருக்காங்க. ஸோ புதுசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம பழையமாவே அரைச்சா இவங்க 2 பேருக்காக பார்ப்பாங்கன்னா அது தப்பு, அது பேக்ஃபயர் ஆகிடும். ஸோ வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் இந்த எடிட்டு போகாது ஜீவா அப்படின்னு வண்டி போகுதான். எப்படி மாஸ் பண்ணினாலும் அதை தமாஸ் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்தது இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டாங்களோ ஈக்குவலி அதுக்கு விஜயும் அஜித்தும் சேர்ந்து படம் பண்ணணும்னு அவங்க ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க. இப்போ இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு அந்த பக்கம் பாருங்க, அனில் ஆமை 2 படத்தையும் போட்டிருக்காங்க. அதாவது விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சேர்ந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் அவங்களோட ஃபேன்ஸே மறைமுகமா திட்டுறாங்களா. அதை விடுங்க, நீங்க சாதி மதமாக்காம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓப்பா பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்படி போடுங்க. இது அப்பன் பேசுற பச்சு, பெத்தவங்க பேசுற பச்சு. கைத்தட்டலாம் வாங்குற அப்பா அதுல ஒரு விசில் கூட அடிக்கிறா. கண்கொள்ளா காட்சியப்பா. அவங்களுக்கு இது ரொம்ப ஆசை, அஜித் விஜயும் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும் என்று சொல்றாங்க. கையெல்லாம் கைதட்டெல்லாம் வாங்குறாங்கப்பா. ஓ அதுல ஒருத்தர் விசில் அடிக்கிறா மாதிரியா இவங்க தான் அடிச்சது. இவங்களுக்கு ஆசை. சார் எவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க 2 பேரும் நடிப்பீங்களா. அதுல ஒருத்தர் சினிமா விட்டே போயிட்டாரு, என்ன சார் இவங்கள பாருங்க சார் இந்த வயசுலயும் வந்து சேர்ந்து நடிச்சுக்கிட்டு ஃபேன்ஸுக்கு குதூகலத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு இதை யோசிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. அடுத்தது இதை பாருங்க, இது அதோட சிரிப்பா இருக்கும். சகுனி படம் இருக்குல்ல, அதுல இருந்து உருவி இருக்காங்க. அங்க உண்மையிலே அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க. இந்த கமல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன், இந்த ரஜினிய பத்தி உங்களுக்கு தெரியாது. கமல் என்ன ரஜினி அடிச்சா திருப்பி அடிப்பியா? யோ நே போங்காரு இதே நீதானே காத்தா நாச்ச. அது டயலாக் நல்லா வருது. என்ன ரஜினி யோ அடிச்சா திருப்பி அடிப்பியா கமல். இதே போங்க இருக்கு, நீதானே எனக்கு காசு தரனே, நீதானே கூட்டி வந்த நடிக்க வந்து, நீதான் எனக்கு காசு கொடு. பாருங்களேன் அதை அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போட்டுருக்காங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன், நெல்சன் இருக்கிறதுனால சொல்றேன். வேற டைரக்டர்ஸ்னா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு அளவுக்கு நமக்கு காமெடியை புல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்னா அதுல ஒன் ஆஃப் த டைரக்டர் வந்து நெல்சன். ஸோ இது மாதிரி இப்போ பார்த்தோம்ல ஃபன்னு, ஆனா உள்ள இருக்கிறது பெரிய மாஸ் ஹீரோஸ். மாசும் வச்சு ஒரு காமெடியும் இருந்ததுன்னா அதான் காலமா இருக்கும். இப்போ இதுல அடுத்தது இவங்க 2 பேரும் அந்த லேடிஸ் எல்லாம் குறுக்க வரும்போது சிரிக்காம அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பாங்களா, அதுக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. உள்ளமா இருந்தாலும் கமல் சார் ஒன்னு ரசிக்கும் போது அவரு பொருளை ஒன்ன பார்க்காத காரை பாரு பொண்ணுகளை பார்க்காத அவரும் சரி அப்படின்னு நடந்துகிட்டு இருக்காரு. நெல்சன் பாப்பார்ல, யோ 2 பேரையும் வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாஸ் சீன் ரெடி பண்ணுனா நீங்க என்ன இப்படியெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட போங்க சார். இதுல எந்த அளவுக்கு ஏஐ வந்து ரொம்ப மோசமாயிருச்சுன்னா, இதுல கமல் சார் ரஜினி சாரை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அங்க வர்ற கேர்ள்ஸ் வந்து உண்மையா ஏஐயான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது நானும் அது ஏஐ மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், இது கண்டிப்பா ஏஐன்னு சொல்லிடுவோம், இல்ல அது உண்மையா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏஐ தத்துவமா இருக்குன்னா இப்போ அது டிபேட்டுக்கு போகுது. இது ஏஐ தானா இல்ல உண்மைதானா, அந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துருச்சு. இது ஒரு கூடுதல் தகவல். யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, அதே சீன் சந்தானம் யாரு ஹீரோ. ஐயா பாம்பு கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியும் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், இதுல யாரு பூரி அவன் இல்ல நான் கிழங்க. நான் யோசிக்கிறேன், இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் நாங்களும் பார்த்தோம், இந்த சீன் கண்டிப்பா பார்த்துருப்போம். இந்த ப்ரோமோ பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இப்ப பூரியும் கிழங்கும் ஆயிட்டீங்கன்னானே. அப்படியா சந்தோஷம். ஆமா இதுல யாரு பூரி, நான் தான் பூரி. அப்ப நான் என்ன கிழங்கா? ஏங்க
ஒரு ஒரு சீன் எடுக்க விட மாட்டீங்களாடா. யாரு ஹீரோன்னு கேட்டது குத்துவா போச்சு. சந்தானத்துல படத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா நெல்சன் இங்க இருந்தா உருவீங்களா, நல்லா இருக்கு. நம்ம கம்பெனில வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசா கிடையாது. 2 கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது அவர் அனிருத் இப்படி விரல் காட்டிட்டாருல, அவர் 2. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு டயலாக் பிடிக்கணுமேனு விவேக் சாரோட டயலாக தூக்கிட்டு வந்து, சார் உங்க ப்ரோமோக்கு ஏத்த மாதிரி இவங்க நியூஸ் கட் பண்றாங்களா, இவங்க இப்படி எல்லாம் கட் பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்க ப்ரோமோ எடுத்தீங்களான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எப்படி மச்சா இருக்கு? நம்ம கம்பெனில 2 கிளைண்ட் தான். ஒருத்தர் சிங்க முத்து கவுண்டன், ஒருத்தர் பெரிய சின்ன முத்து கவுண்டன், பெரிய முத்து கவுண்டன். ரொம்ப அநியாயம் பண்றீங்களா நீங்களா? இப்போ இது ஃபுல்லா ஏஐ ஜெனரேட்டர். ஏன் சீனுக்கு இந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாத்துனா கதையை மாறி பாருங்க. இந்த வடிவேல் குணத்தை கூட தூக்கிட்டு வருவாரு இல்ல, நெல்சனை தூக்கிட்டாரு வண்டி ஓட்டு. எங்க கட் பண்ண இப்போ ஏஐ வந்தோடனே வெள்ளைக்காரன் என்ன யோசிச்சிருப்பான், இதை வச்சு மக்கள் புதுசா விஷயங்களை கண்டுபிடிச்சு முன்னேறுவாங்கன்னு. ஆனா நம்ம நக்கல் பண்றதுக்கு, நம்ம கற்பனையில வாழ்றதுக்கும் என்னெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஐயோ என்ன ட்ரெஸ் இது, கண்ணெல்லாம் கூசுது. உன்ன மாதிரி டிடிஆர் கோட்டை போட்டு வரத்துக்கு என் ட்ரெஸ் எவ்வளவோ மேலு. லூசு பைய, லூசு பைய. கமல் சார் சொல்றா ரஜினி சாரை பார்த்து, என்ன ட்ரெஸ் இது, அவரு உன்ன மாதிரி டிடிஆர் கோட் போட்டு வர்றதுக்கு இந்த டயலாக் எல்லாம் எப்படி சார் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு? எனக்கு அதான் தெரிய மாட்டேங்குது. பட்டம் பாக்குற பெரிய நல்லா நானும் தான் பாக்குறேன் படம். இந்த ஜோக்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறேன். கனெக்ட் சிங்க் தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது யாரோ விஜய் ரசிகர் பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட ஒரு கோத்துல இறக்கி போயிடுவாங்க. இதுல உண்மையான கருப்பாடு யாரு தெரியுமா? அனிருத். 3 பிஜிஎம் அவர் போட்டது. எல்லாருக்கும் நல்ல நல்ல பிஜிஎம் போட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள போட்டி அமைப்பு. அதுல இவங்க 2 பேரும் ஒரு மாத்தி போட்டுட்டு இருக்கும்போது இவர் குறுக்கால வந்து தளபதி பிஜிஎம் ஓன் பண்றது வந்து நல்லா இருந்தது கற்பனை. ஸோ இவ்வளவும் இதுல வந்த இது ட்ரோல் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுல வந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. நான் பார்த்துட்டு ஆகா நடந்தா நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, பட் நடந்தா நல்லா இருக்கும். இதுல ஏஐ யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏஐ இப்படி யூஸ் பண்ணுங்களேன் அவங்க கற்பனைக்கு, அதை விட்டு அவங்கள ட்ரால் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காம்போ மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, இதே ப்ரோமோவில், அதுவும் அவங்களுக்கு ஏத்த ப்ரோமோங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு கார் வருதா, அது என்ன காருன்னு நீங்களே இந்த ப்ரோமோ பார்த்துட்டு அதுல வர்றவங்களை பார்த்து அது என்ன காரா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. பக்காவா இருக்கும் இந்த ப்ரோமோ உங்களுக்கு. சொப்பன சுந்தரி, அங்க சொப்பன சுந்தரியோட அந்த சிவப்பு கலர் காரை நிப்பாட்டிட்டு கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றாங்க. அப்ப அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க நடந்து வர்றாங்க. நம்ம ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பான், சாவியை தூக்கி போடுவாரு, அவர் இப்படி புடிச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போவாங்கன்னு. அது சொப்பன சுந்தரியாச்சு. அவங்க நேரா டிரைவர் சீட்டை தாண்டி பின்னாடி போயிட்டு தள்ளுறான் அப்படின்ட்டு அந்த இப்ப அந்த இதெல்லாம் போய் முடிய அந்த பிஜிஎம் அனிருத் அதோட அப்கிரேடட் வெர்ஷன். அனிருத் அந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து இது பண்ணுவார்ல, அது மாதிரி அந்த இது வந்து அப்கிரேட் ஆகி அந்த பிஜிஎம் வந்து இப்ப டெக்னோ பீட்ஸ் எல்லாம் போட்டு போச்சுன்னா நல்ல ஐடியா. படம் எல்லாம் சும்மா வேற மாதிரி ஓடும். எடுத்து செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வயசாயிருச்சு, வருவாங்களா தெரியல. பட் வந்தால் சொப்பன சுந்தரி காரை தூக்கிட்டு திருப்பி வெங்கட் பிரபுவோட அப்பா தானே, வெங்கட் பிரபு அந்த படத்தை எடுக்கலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது.
அவங்க குடும்பமே அதை எடுக்க முடியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியா. அதுவும் இப்படி செந்தில் சார் இப்படி அந்த கரகாட்டம் கெட்டப்பில் தான் இருக்காரு. அது அட்டகாசமாக இருந்தது. இப்போ அந்த நாதஸ்வரம் தபிழ் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்காக மாறிடுச்சு இல்லை. இவங்க இன்னும் கரகாட்டக்காரன்லாம் அந்த வாத்தியங்கள் வாசிக்கிற குரூப்பாகவே இருக்கும். இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அவங்க எப்படி அடாப்ட் ஆகுறாங்கன்ற மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணலாம். இப்போ நாதஸ்வரம்லாம் எலக்ட்ரானிக் ஆயிடுச்சுல்ல. செந்தில் சார் என்ன கஷ்டப்படுறாரு ஊதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சா பண்ணலாம். இந்த சொப்பன சுந்தரி காரு அப்படி இல்லையா? நான் கமல் சார் ரஜினி சாருக்கு ஒரு ஸ்டோரி லைன் சொன்னேன்ல, மர்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிடெக்டிவ்ஸ், அதை தூக்கி இவங்களுக்கு போடலாம். அந்த டிடெக்டிவ் கிட்ட இருக்கிற ஒரு கொலையெல்லாம் விசாரிக்க போகிற ஒரு கார் வந்து இந்த சொப்பன சுந்தரி கார். அந்த வேர்ல்டுல இருந்து அந்த காரை கடன் வாங்குவோம். இவங்க 2 பேரையும் டிடெக்டிவ் ஆக்குவோம். இவங்க 2 பேரும் டிடெக்டிவாக ஒரு காமெடி சீன் கூட நான் பார்த்துருக்கேன். ஐயோ வெட்டுறாங்களே, ஐயோ குத்துறாங்களே, உயிர் போகுதே அப்படின்னு வந்து அடிப்பாரு. என்னன்னு கேட்டா ஒரு டெய்லர் கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னதெல்லாம் துணியை, ஐயோ உயிர் போகுதுன்னு சொன்னது பக்கத்து கடைக்காரர்ல இருந்து ஒருத்தர் வகுத்து வழி. செந்தில் சார் இதை ஆடியோவை மட்டும் கேட்டுட்டு போய் வீடியோவை பார்க்காம அங்கே சொல்லிடுவார். ஸோ இது மாதிரி இவங்க 2 பேரையும் வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் துப்பறிவாளன் மாதிரி ஃபன் படங்கள் எடுக்க முடியும். நல்லா இருக்கும். அதில் பார்ட் 1 பார்ட் 2 போய்கிட்டே இருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க என்ன சார். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கடைசியில் இந்த கவுண்டமணி செந்தில் தான் ஐசிங் ஆன் த கேக். சூப்பர். மறுபடியும் சொல்கிறேன், இது யார் மனத்தையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டேன். கடையை சாத்துறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். டேக் கேர்.